டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இது நாள் வரைக்கும் இருந்தது. நாம் ஆசிரியர் நியமன தேர்வுக்கு படிக்கிறதா அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிக்கிறதா, ஒரு சமயம் ஆசிரியர் நியமன தேர்வுக்கு படிக்க முயற்சி பண்ணி குரூப் 4 வாய்ப்பை இழந்து விடுவோமோ அப்படின்னு மிகப்பெரிய தயக்கமும் அச்சமும் இருந்து கொண்டிருந்தது. இப்போ டிஎன்பிஎஸ்சி 2024 பிளானரில் ஜூன் 2024 தான் குரூப் 4 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் ஜனவரி 7ஆம் தேதி ஆசிரியர் நியமன தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு சமயம் அதுக்கான தேர்வு நாள் தள்ளி போகுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ எழுந்திருக்குது. ஏன்னா புயலின் காரணமாக சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த தேர்வு நாள் தள்ளி போனாலும் போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சூழலில் ஆசிரியர் நியமன தேர்வு நடைபெறும் நாள் வரை அதை மட்டுமே இலக்காக வைத்து கொண்டு எந்தவித தயக்கமும் இல்லாமல் மிகுந்த நம்பிக்கையோடு ஆசிரியர் நியமன தேர்வுக்கு முயற்சி செய்தால் வெற்றி வசமாகும். அந்த சிலபஸ் கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம். இருந்தாலும் கடினமான இடத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முதலில் தேவைப்படுவது மனதில் தைரியம், நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. வினைதிற்பம் என்பது ஒருவன் மனதிற்பம், மற்றையான் எல்லாம் பிற. அப்போ ஒரு செயலை செய்வதற்கு நம்மால் முடியும் அப்படிங்கிற மன உறுதி தான் முதல்ல வேணும். அப்படி மன உறுதியோடு நாம் அணுகும்போது தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். தீவிரமாக ஆசிரியர் நியமன தேர்வு தாங்க படிக்க போகிறேன், அது எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நான் அதை படிப்பேங்க அப்படின்னு எக்ஸாம் தள்ளி போனால் அது வரைக்கும், அல்லது இப்போ ஒரு 15 நாள் இருக்குது, இந்த 15 நாளும் ரொம்ப தீவிரமாக படித்தா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த வாய்ப்பு விட்டுறக்கூடாது. எப்போதுமே கடினமான எங்கெல்லாம் இருக்குதோ அப்போ அங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை நாம் நல்லா பயன்படுத்திக்கணும். எனவே இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் தவற விட்டுறக்கூடாது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்பவர்கள் சாதனையாளர் ஆகிறார்கள். எனவே இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு படித்து தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.